விஜய் அவர்கள் தொண்டர்களை அரசியல் படுத்தல, அவங்க தொண்டர்களே கிடையாது, அவங்க ரசிகர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இல்லையா? நாங்கள் ஒத்துக்கிறோம், ரசிகர்கள் தான். இன்னைக்கு தொண்டராக மாற்றிருக்கிறோம்ல. அவரை எல்லாரும் ஒரு நடிகரை தான் பாக்குறாங்களே தவிர ஒரு அரசியல்வாதியா பார்க்கல. இன்னைக்கு தலைவனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கும் தலைவான் தான் சொல்லுவான். அன்னைக்கு தலைவான்னு சொன்னா இன்னைக்கு தலைவர்னு சொல்றான். ரெண்டுக்கு வித்தியாசம். அரசியல் தலைவரா பார்த்தாதானே இவர் அரசியல் களத்துல இருக்காரு. ஆமா, இப்ப தலைவரா தான் பாக்குறாங்க, அரசியல் தலைவரை தான். அதனாலதான் அவர் கொடுத்த சிவப்பும் மஞ்சளும் அந்த வண்ணம் பொருந்திய தொப்பிகளையும் துண்டுகளையும் தோல்ல போட்டுட்டு வந்து கத்துறாங்க. மற்ற நீங்க மாநாடை போல அல்லாமல் ஈரோடு மாநாடு உலகமே திரும்பி பார்த்திருக்கிற மாநாடு. ஏன்னா அது பொதுக்கூட்டமா தான் அறிவிச்சாங்க. ஒரு மாநாடு இந்த இடத்துல சீமான் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்தை நீங்க நிரூபிக்கிறீங்க. இருக்குன்னு சொல்லுங்க, என்ன செல்வாக்கு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க சார். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு. நான் கூட தான் நாளைக்கு அரசியல் கட்சியை தொடங்குவேன். நாம் தமிழர்ங்கிறது அவர் தொடங்கிய கட்சி இல்லையே, புரியுதுங்களா? வேலைக்கு ஆகாதுங்க பாஸ், இந்த பாஸ் எல்லாம் வேகாது. அதனால எங்க தலைவர் சொன்னதை போல சும்மா இருங்க பாஸ், வேலை இருந்தா வேலையை பாருங்க பாஸ், வேற வேலையை பாருங்க. சீமான் அவர்களுக்கு கொள்கை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. என்ன கொள்கை இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன கொள்கை இருக்கு? அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முகிலன் அவர்கள். வணக்கம் சார். சார், விஜய் அவர்கள் ஈரோட்ல பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தாரு. இதுக்கு முன்னாடியும் நடத்திருக்காரு. இந்த பொதுக்கூட்டத்துக்கும் முன்னாடி நடந்த பொதுக்கூட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் சார்? தலைவர் விஜய் அவர்கள் ஒரு நேர்மையான பாதையை உருவாக்க வேண்டும் என்றுதான் இந்த இளைஞர்களை நாம் எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பதையும் அவர் அதற்கு முன்பே ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தார். ஆனால் அந்த திட்டங்களை விஜய் அவர்கள் இளைஞர்களை வழி நடத்துறதுக்காக ஒரு திட்டம் தீட்டி வச்சிருந்தாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சமீபத்துல நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம் மாநாட்டுல எல்லாம் விஜய் அவர்கள் தொண்டர்களை அரசியல் படுத்தல, அவங்க தொண்டர்களே கிடையாது, அவங்க ரசிகர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இல்லையா? நாங்கள் ஒத்துக்கிறோம், ரசிகர்கள் தான். இன்னைக்கு தொண்டராக மாற்றிருக்கிறோம்ல, கட்டுக்கோப்புக்களை கொண்டு வந்திருக்கிறோம்ல. நான் என்ன சொல்றேன்னா, தலைவர் விஜய் நடித்த படங்களை காண வந்த கூட்டம் இல்ல, எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்றீங்க? இப்போ விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநில மாநாடு, கூடல் மாநகரில் கூடிய இரண்டாவது மாநில மாநாடு, இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களது இளைஞர்மார்கள் தம்பிமார்கள் என்ன செய்வாங்கன்னா, தலைவனை காண வேண்டும் என்பதற்காக எதிலேயே ஏறுவாங்க, பார்க்கணும்னு துடிப்பாங்க, ஓடுவாங்க, தலைவான்னு கத்துவாங்க. ஆனால் நேற்று நடைபெற்ற ஈரோடை மாநகரின் பொதுக்கூட்டம் அல்ல மாநாட்டில் இல்ல ஒருத்தரும் அந்த மாதிரி இந்த பொதுக்கூட்டத்துல பண்ணவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஒருத்தர் ஏறினாரு, கூப்பிட்டு தம்பி இறங்குப்பான்னாரு. அவன் முத்தம் கேட்டான் தலைவர்கிட்ட. இப்ப எதுக்கு ஏறினான்னு தெரிஞ்சிச்சா? இதுதான் சார், இது தொண்டர் கிடையாது, ரசிகரா தான் இன்னும் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க இல்லையா? ஒரு வயல்ல நெல் விளையுதுன்னு சொன்னா பதறு வரத்தானே செய்யும், எல்லாமே நெல்லாகிறாதுல்ல. அதில் ஒரு சில பதறுகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதையும் நாங்கள் பக்குவப்படுத்துகிற இடத்துல தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். நேற்று ஒரே ஒரு பதறு தான் ஒரு பெரிய மாநாட்டில் வந்துருச்சு. அதையும் தலைவர் சரி பண்ணிட்டார். உடனடியாக அதை நெல்லாக மாற்றிட்டார். அவன் கேட்டான், முத்தம் கேட்டான். தலைவர் மேடையிலிருந்து லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு முத்தம் கொடுத்துட்டார். ஆக அதான் இன்னைக்கு பேசும் பொருளாக ஒரு ட்ரெண்டிங். அதான் ஏன்னா எப்போதுமே இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே நீங்க அண்ணனையும் தம்பியும் ஒரு அப்ப அவரை எல்லாரும் ஒரு நடிகரை தான் பாக்குறாங்களே தவிர ஒரு அரசியல்வாதியா பார்க்கல. கிடையாது, இன்னைக்கு தலைவனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கும் தலைவான் தான் சொல்லுவான். அன்னைக்கு தலைவான்னு சொன்னா இன்னைக்கு தலைவர்னு சொல்றான். ரெண்டுக்கு வித்தியாசம். அரசியல் தலைவரா பார்த்தாதானே இவர் அரசியல் களத்துல இருக்காரு. ஆமா, இப்ப தலைவரா தான் பாக்குறாங்க, அரசியல் தலைவரை தான். அதனாலதான் அவர் கொடுத்த சிவப்பும் மஞ்சளும் அந்த வண்ணம் பொருந்திய தொப்பிகளையும் துண்டுகளையும் தோல்ல போட்டுட்டு வந்து கத்துறான்ல, தலைவான்னு கத்துறான்ல, தலைவரேன்னு சொல்றான்ல. அந்த தருணத்துக்கு மாத்திருக்குல்ல. இப்ப நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த மாநாட்டில் செங்கோட்டையனார் அவர்கள் ஒவ்வொரு தொண்டனுக்கும் தனிப்பட்ட ரீதியில பாடுறது என்னன்னா, மற்ற மாநாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி பாட்டில் குடிச்சு அப்படியே போட்டு போயிருப்பாங்க. நேற்று மாநாட்டில் என்ன நடந்துச்சு? தண்ணி பாட்டில் தொண்டர்களே அப்புறப்படுத்தினார்கள். குப்பைகளை தொண்டர்களே அப்புறப்படுத்தி ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டினாங்க.
இந்த பக்குவம் எப்படி உடனே சோ அப்ப உங்க தவறுகளை உணர்ந்து இப்ப திருந்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். திருந்துறதெல்லாம் இது கிடையாது. எங்கள் சூழலை மாத்தி இதே நீங்க முன்னாடியே அரசியல் படுத்தல. நாங்க பல்வேறு கேள்விகளை முன் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அரசியலுக்கு இதை வருவதற்கு பண்ணிருக்கீங்க. முன்பாக ஒரு தொண்டனை அரசியல்படுத்த முடியாது. அரசியலுக்கு வந்திருக்கிறோம், இப்போ பக்குவப்படுத்திட்டு இருக்கிறோம், பக்குவம் ஆயிட்டாங்க. இப்போ அடுத்து என்னன்னா கொள்கைகளை வந்து உருவாக்க போறோம். இந்த கொள்கைகளை வந்து இல்ல நல்லா கேட்குங்க, கொள்கைகளை ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் கொண்டே உருவாக்க போறோம். அது ரொம்ப முக்கியமானது. நீங்க உடனே இந்த வேற மாதிரி எல்லாம் கருதக்கூடாது. அதை தொண்டனுக்கு ஊக்குவிக்க போகிறோம் கொள்கைகளை. அதற்கு தான் நளினச்சொல் நாயகர் நாஞ்சில் சம்பத் இப்போ களமிறக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களை வந்து அந்நியமாக்க தயாராகிவிட்டோம். வருகிற தேர்தலில் நீங்கள் அந்த கொள்கைகள் கோட்பாடுகளோடு தொண்டர்கள் எவ்வாறு வேலை செய்ய போகிறாங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் ஒரு 4 மாதத்தில் அது கண்டிப்பாக நடக்கும். ஆக நேற்று இந்த மாநாடு நடைபெறுவதற்கு பேருதவியாக இருந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி சுசதா அவர்களுக்கு எங்களது கோடான கோடி நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா 1800 காவலர்களை வந்து இறக்கி விட்டாங்க. கரூரை போல அல்ல, திட்டம் தெளிவாக இருந்தது. தொண்டர்களையும் பொறுப்பாளர்களையும் எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற பக்குவத்தை சுசாதா அவர்கள் நேற்றைய தினம் நாங்கள் எப்போதுமே நான் என் வாயிலெல்லாம் எல்லாமே வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதுனாலதான் இது நடக்குதா? அதுவும் உண்டு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அதுவும் உண்டு, அதுவும் உண்டுன்னு தான் நான் சொல்றேன். அவர் வந்ததற்கு பிறகும் கட்டியமைக்கப்படுகிறது தெள்ள தெளிவாக. அது அது இன்னொன்று என்னன்னா, ஈரோடு மாவட்டம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இராணுவ கட்டுப்பாடு உள்ள மாவட்டம் என்றே நான் கருதுகிறேன். காரணம், பெரியார் பிறந்த மண். அந்த மண்ணில் எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதை பெரியார் அந்த மண்ணில் விதைச்சிட்டு போயிருக்காங்க. அதை இன்னைக்கு தொண்டர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க மாநாட்டில். 1 2 இன்னொரு செய்தி என்னன்னா, ஒரு அசம்பாவிதம் எங்கேயாவது நடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று எதுவுமே இல்லை. தலைவர் பேச்சிலேயே கடைசியாக என்ன சொன்னார், முடிச்சுட்டு ட்விட்டரில் போட்டார், நீங்கள் பத்திரமா போய் சேரணும், நான் வந்து உத்து பார்த்துட்டே இருப்பேன் ஒவ்வொருத்தனும் சரியாக போகிறீங்களான்னு. ஏன்னா ஈரோடு மாவட்டம் வந்து மலை கிராமங்களின் மாவட்டம். மலையில் ஏறணும், வாகனங்கள் ரொம்ப கவனத்தோடு ஏறணும். அப்படிங்கும்போது தலைவர் அதற்கு முந்தைய ட்விட்டரில் போட்டு தொண்டர்களுக்கு உடனடியாக வந்து அந்த செய்திகளை அனுப்பணும். அப்போ அது போய் தொண்டனுக்கும் சேர்ந்துச்சு. எங்கேயும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருசக்கர வாகனங்களுக்குள்ள மோதிக்கிட்டான். அது அவர் ஒரு கவனமின்மை வரும். சாதாரணமாக போகும்போதே மோதிக்கிறான். இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள மோதுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது நடக்கும். அந்த மாதிரி 1 2 நடந்தது, நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் மற்ற நீங்கள் மாநாடை போல அல்லாமல் ஈரோடு மாநாடு உலகமே திரும்பி பார்த்துருக்கிற மாநாடு. ஏன்னா அது பொதுக்கூட்டமாக தான் அறிவித்தாங்க. ஆனால் அது மாநாடாக வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் ஒரு கணக்கு சொல்கிறாங்க செங்கோட்டையனார் அவர்கள். கிட்டத்தட்ட 1 லட்சத்திலேருந்து 1.5 லட்சம் மக்கள் நேற்று திடலுக்குள்ளே மட்டுமே கூடியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அண்ணன் பதிவு செய்கிறாங்க. கோவையிலிருந்து ஈரோடு வருகிற வரை தலைவரை பார்ப்பதற்காக சாலைகளின் இருபுறமும் லட்சக்கணக்கான பேர் பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் மலர் தூவி வரவேற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நேற்று கணக்கு நிலவரப்படி, இப்போ நான் மத்தியானம் 12 மணி நிலவரப்படி மதியம் இந்த மாநாட்டை கண்டவர்கள் மட்டுமே 4.5 கோடி பேர் கைவீசி. சார், இருந்தாலுமே வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியுமே நிறைய பேர் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு லேடி கூட 9 மாத குழந்தைய வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் நீங்க எப்போ வந்து அரசியல்படுத்த போறீங்க? நீங்க நாங்கள் தான் இந்த குழந்தைகளை உள்ள தாய்மார்கள், பாலூட்டுகிற தாய்மார்கள், வயதானவர்கள், இன்னும் சொல்ல போனால் ஊனமுற்றவர்களை கூட நீங்கள் வர வேண்டாம்னு சொல்கிற இடத்துக்கு எங்கள் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்துருக்கு. வேறு யாராவது இதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்களா? பார்த்துருக்குறீங்களா? எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? ஆனால் அப்படி இருந்த ஏன் அதை போடுறாங்க எங்கள் கட்சிக்குன்னு சொன்னால், அது மாபெரும் வளர்ச்சி அடைந்த இயக்கம், மக்கள் வெள்ளம் குழும. சார், அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீதிமன்றமே வந்து சொல்லியிருந்தாங்க, மற்ற தலைவர்களை கூட வந்து விஜய் அவர்களை ஒப்பிட முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஒரு உச்சத்தின் நடிகரா இருந்திருக்காரு. அதனால அவரை பாக்குறதுக்காகவே நிறைய கூட்டம் வரும். அதனால நீங்க வந்து அது அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இனிமே நாங்கள் எங்கள் தலைவரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல, வாய்ப்பு கிடைக்கும் போது என் குழந்தைகளும் பார்க்கட்டும்னு ஆசைப்பட்டு கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க. ஒன்று அவங்க தான். ஆனால் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டா உயிர் சேதம்ல இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பாதுகாப்போடு கூட்டத்துக்குள்ளே போகாமல் எங்கே நின்று பார்க்கணும்னு முடிவு எடுத்தோம். நாங்கள் பார்த்துட்டோம். என் குழந்தைகிட்டையும் காட்டணும், கை நீட்டி காட்டணும். 9 வயசு குழந்தைகிட்ட ஒரு தலைவனை காட்டுகிற பக்கம் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நேற்று நடைபெற்ற இது வாழத்தாரா இருக்கிற மாநாடல்ல, ஆப்பிள் பழங்களை அள்ளிக்கிட்டு போகிற மாநாடல்ல,
செவ்வாழை மரங்களை திருடிட்டு போற மாநாடு அல்ல, குடிகாரர்களின் மாநாடு அல்ல, தலைவர் பேசுகிற போது சீட்டாடிய மாநாடு அல்ல, தொண்டர்களை உருவாக்குகிற மாநாடு. இதுதான் முக்கியமானது. தலைவனை காண வந்த மாநாடு. இன்னும் சொல்ல போனா அரசியலில் பக்குவப்பட்ட மாநாடு. அப்படி சொல்லிட முடியாது இல்லையா சார்? ஏன்னா சீமான் அவர்களுடைய மாநாடா இருக்கட்டும், இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள்ல நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் இல்லாமலாம் அவருமே வந்து நடத்தியிருக்காரு. நடத்தினா வாழ்த்துக்கள். நாங்க வந்து அதை இல்ல திட்டம் எந்த ஒரு கட்சியாவது இந்த மாதிரியான பொதுக்கூட்டம் மாநாடெல்லாம் நடத்தி நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தமிழக கேக்குறீங்க. வெற்றி கழகத்தை அப்போ இது பார்த்து ஆல்ரெடி வந்து நிறைய இங்க பாருங்க, உங்களுடைய ஒரு செய்தி experience ஆன சொல்றேன். கட்சியெல்லாம் இருக்கு. ஒரு செய்தி 10,000 பேர் கூடுவதற்கும் லட்சக்கணக்கில் கூடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன இந்த சில்லறை எல்லாம் வந்து 10,000 பேர் கூடுவான், அதை ஒழுங்குபடுத்திடலாம். 10 லட்சம் பேர் கூடனா நீங்க எப்படி ஒழுங்குபடுத்துவீங்க? ரெண்டுக்கும் ஒரே மாதிரி நீங்க பார்வை பார்க்கக்கூடாது, வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மாநாடு அப்ப இந்த இடத்துல சீமான் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்த நீங்க என்ன நிரூபிக்கிறீங்களா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன செல்வாக்கு இருக்குன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சார்? அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு. நான் கூட தான் நாளைக்கு அரசியல் கட்சியை தொடங்குவேன். நாம் தமிழருங்கிறது அவர் தொடங்கிய கட்சி இல்லையே, அவர் வந்து இணைஞ்சு கொண்டவர். அது தெரியுமா தெரியாத உங்களுக்கு அந்த வரலாறு? சொல்ல வேணாம். தமிழ் தேசியத்தின் அதுமே வந்து ஒரு இயக்கமா இருந்தது, அததான் கட்சியா தமிழ் தேசியத்தின் தலகர்த்தர் தலைவர் பிரபாகரனுக்கு பக்கபலமாக இருந்தவர், எங்கள் அண்ணன், என்னை வளர்த்தெடுத்தவர், சுபா முத்துக்குமார் உருவாக்கிய இயக்கம் நாம் தமிழர். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கட்சியில் இருக்கிறவனுக்குலாம்? அதை தட்டி பறித்தவர் தான் இவர். எப்படி பறிச்சாங்க? அவர் செத்தாரு, இவர் எடுத்துக்கிட்டார். அவர் உயிரோட இருந்திருந்தானே அவர் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் ஆதித்தனார் கொண்டு வந்த அந்த பேரே ஆதித்தனார் கொண்டு வந்த கட்சி பேர். அதை புது நடைமுறைக்கு கொண்டு வந்தது அண்ணன் முத்துக்குமார். அதில் தற்காலிக ஒருங்கிணைப்பாளராக பணியாற்ற வந்தவர் தான் இந்த சில்லறை. ஆனால் இன்னைக்கு ஏதோ அவர் தான் உருவாக்கியதை போல பொய்யும் புரட்டுகளையும் இந்த மண்ணிலே அவிழ்த்து விடுகிறது. மான் ஊருகா யானை வத்தல் இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கான் அடுத்து அவருக்கு. தெரியுமா தெரியாதா? யானை வத்தல், இன்னும் மண்புழு வறுவல் எல்லாமே வரும். சீமான் அவர்கள் வந்து சில கதைகள் சொல்லும் பொழுது ஒரு சில விஷயங்கள் குறிப்பிடுறாரு. அதை தான் நீங்க வந்து அவரை ட்ரோல் பண்ணி பேசுறீங்களே தவிர்த்து அரசியலா நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுத்து பேசுறாரு. அதை ஏன் வந்து நீங்க யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க? என்ன அரசியல்னா மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அதுக்கு வந்து குரல் கொடுக்குறாரு. மரங்கள் மாநாடு இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து பண்றாரு. ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நாம் தமிழர் கட்சி சார்பா போய் வந்து போராட்டம் எல்லாம் பண்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து பண்ணும் போது அதை பத்தி வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா ஏதோ 1, 2 இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது சீமானாலே இப்படிதான் வந்து கதை சொல்லுவாரு, சும்மா அடிச்சு விடுவாரு அப்படின்னு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? மாடுகள் வந்து ஓட்டு போட போகுது, மரங்கள் வந்து ஓட்டு போட போகுதா? ஆனா இதுங்கள் மூலமா தானே நம்ம இந்த இயற்கை வளத்துல தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு செய்தி, அப்படி பார்த்தால் கரப்பான் பூச்சியை கூட நாம் வாழ வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மனிதனுக்கு அதுவும் தேவைப்படுகிறது. ஏன்னா உலகத்தில் மிக மூத்த இனமான இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி பாதுகாப்பு மாநாடு நடத்துவாரா சொல்லுங்க? மண்புழு இல்லையேன் மண்வளம் இல்லை, மண்புழுவுக்கு மாநாடு நடத்துவாரா? நான் கேட்குறேன். சரி, அவர் விவசாயத்துக்காக தான் இந்த விஷயங்களே. நான் என்ன கேட்குறேன்னா, மண்புழுங்கிறது விவசாயத்திற்கு மட்டுமல்ல, மண்ணை எங்கெல்லாம் பக்குவப்படுத்தணுமோ அங்கெல்லாம் மரங்களுக்கு கூட மண்புழு தேவைப்படுகிறது. மண்புழு மாநாடு நடத்த சொல்லுங்க, நடத்துவாரா? சும்மா ஏதாவது வாய்ச்சவடால விட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் புதியதொரு அரசியல், புதியதொரு மாற்றம் வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா? வேலைக்கு ஆகாதுங்க பாஸ். இந்த பாஸெல்லாம் வேகாது. அதனால் எங்கள் தலைவர் சொன்னதை போல் சும்மா இருங்க பாஸ், வேலை இருந்தால் வேலையை பாருங்க பாஸ், வேற வேலையை பாருங்க. சீமான் அவர்களுக்கு கொள்கை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. என்ன கொள்கை இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன கொள்கை இருக்கு? 5 கொள்கை தலைவர்கள் எதை நடைமுறைப்படுத்த சாத்தியப்படுத்தி போராடினார்களோ அவருடைய கொள்கை தான். அததான் வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாற்றாக நீங்க அஞ்சலை மலை எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? வீரமங்கை வேலு நாச்சியாரு எல்லாருமே வந்து யாராவது பின்பற்றி இருக்கிறாங்களா சொல்லுங்க? காமராசனுடைய வாழ்வியல் முறையை யாராவது கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? அம்பேத்கருடைய அறிவாற்றல் தன்மையை யாருக்காவது சொல்லி, அம்பேத்கர்னா அது ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தின் தலைவர் தான். சரி, இவங்கெல்லாம் யாருன்றது நான் பள்ளி பருவத்திலே நம்ம படிச்சுட்டு தானே வந்து படிச்சிட்டீங்கல்ல? அம்பேத்கர் எப்போது மதம் மாறினார்?
எதற்காக மதமான சொல்லுங்க? தெரியாது. அதை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் அம்பேத்கர் எங்களது வழிகாட்டுதல் தலைவராக நான் வச்சிருக்கோம். அப்போ இப்ப விஜய் அவர்கள் இவங்களெல்லாம் கொள்கை தலைவரா வச்ச உடனே இவங்க எப்ப மதம் மாறினாங்க, இவங்க எப்ப வந்து இதுவானாங்க அப்படின்றதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. பாடப்புத்தகத்துல இடம்பெற செய்வோம். தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது திரிவுவாத வரலாறுகள்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கு. மாட்டு வண்டியில போய் இறக்கி விட்ட கதை எழுதியிருக்கிறாங்களா? ஆமா, மாத்துவோம். அம்பேத்கர் பள்ளிக்கூடத்துல வந்து சாக்குல உட்கார வச்ச சங்கதிகளை எழுதுவாங்களா? சொல்லுங்க. வீரமங்கை வேலு நாச்சியார் முத்துவடுகநாதர் இறந்ததற்கு பிறகு தன்னுடைய ஒற்றை மகளை தூக்கி கொண்டு திண்டுக்கல்லில் ஆண்டு கொண்டிருக்கிற ஆற்காடு நவாப் படைகளிடம் போய் தஞ்சம் அடைந்து எப்படியாவது சிவகங்கை சீமையை ராமநாதபுரம் சில்லாவை வென்றே ஆகணும் என்பதற்காக தற்கொலை படையை உருவாக்கி குயிலியை அதற்கு தலைவராக்கிய வரலாற்றை எத்தனை பேருக்கு தெரியும்? அதை சொல்லிக் கொடுக்க போறோம். சும்மா இல்லைங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் எல்லாமே வந்து வரலாறு சொல்லி கொடுக்க தவறிட்டாங்கன்னு சொல்றீங்க? நிச்சயமா சொல்லியிருக்கிறாங்க. நான் தான் சொல்றேனே, எங்கள் கொள்கைகளின் வழிகாட்டிகள் இந்த 50 தலைவர்கள். அதுல தமிழ்நாட்டில் மட்டுமே 4 தலைவர்களை நாங்கள் கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கோம். ஒரே ஒரு தலைவர் தான் அகில இந்தியாவின் தலைவராக, இந்தியாவை மாற்றம் செய்த தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கரை நாங்கள் வச்சிருக்கிறோம். சும்மாவெல்லாம் நாங்கள் வைக்கலைங்க. இவங்களை போல வந்து தருதலை வேலை செய்யல நாங்க தமிழகத்திற்கான. ஆனா இதுக்குமே ஒரு விமர்சனம் இருக்கே. ஒவ்வொரு பொதுக்கூட்டம் ஒவ்வொரு மாநாடு வரும்போது ஒவ்வொரு தலைவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிட்டே போறாங்க. அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா தேசத்தை பக்குவப்படுத்தியவர்களுடைய படங்களை போடுவதில் என்ன தப்பு இருக்கு? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுன்னு சொன்ன பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவே எங்களுக்கு இடது கொள்கை தலைவர்னு ஒரு 4 பேர் வந்ததுக்கு அப்புறம் வழிகாட்டுதல் தலைவர்கள். அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, கொள்கை தலைவர்கள் வேறு, வழிகாட்டுதல் தலைவர்கள் வேறு. எங்களுக்கு அண்ணா வழிகாட்டி இருக்கிறாரு, எம்ஜிஆர் வழிகாட்டி இருக்கிறாரு, அதை பின்பற்ற போறோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை முதலே பண்ண வேண்டியதானே? நாங்க ஒவ்வொன்றா தான் சொல்லுவோம். நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? வழிகாட்டுதல் வந்து நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு தலைவராக நாங்கள் ஏற்போம். எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு தான் அந்த கடமையும் பொறுப்பு இருக்கு. வேற யாருக்கும் இங்கே கிடையாது. ஏன்னு கேட்குறீங்களா? நாங்கள் கொள்ளையடிக்காமல் வருகிற கூட்டம், நாங்கள் கொள்ளையடிக்காமல் ஆளுகிற கூட்டம். முடிஞ்சால் அந்த மக்களுக்காக உழைப்போம், இல்லைன்னா பேசாமல் முயற்சி செய்வோம். மக்களுக்கான வேலைகளை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் எங்களை முடிவெடுப்பார்கள். பொறுத்துருங்க. நல்லதொரு செய்தி நாளும் ஒரு வண்ணம் வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஜனவரி பிறந்திருக்கணும். தை பிறக்கிற வள்ளுவர் பிறந்த புண்ணிய தேசத்தில் வள்ளுவர் பிறந்த நாளைக்கு கூட அதிர்ச்சிகரமான தகவல்கள். சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து இது ஒரு எச்சரிக்கையா விடுத்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா என்னன்னு தெரியல. அவருக்கு என்ன எச்சரிக்கை? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன சீண்டுனா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், என்ன பண்ணுவாராம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த. தேசிய தலைவருடைய துப்பாக்கி வாங்கிட்டு சுற்றுவாராமா? இந்த AK-74 ஒரு துப்பாக்கியை காட்டி, ஜப்பானில் பொம்மைகள் துப்பாக்கி அதுக்கு பேர், குழந்தைகள் விளாட்ற துப்பாக்கியை காட்டிட்டு இங்கே AK-74 ரக துப்பாக்கியை போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தாரே, எடுத்துகிட்டு வந்து சுற்றுவாராமா? தான் சொல்லுங்கள். பிராடுகள் மக்களை முட்டாளாக்குறது. இதெல்லாம் சும்மா இருக்க மாட்டேன்னா போய் சும்மா இரு. யார் வேண்டானா? இல்லை அம்மனத்தோடு தான் இருக்கணும்னா இருந்துக்கோ. எங்களை சீண்டி பார்க்காதீங்க. நீங்கள் ஏன் தெரியுமா? தாங்க மாட்டீங்க. இது வேற படை. உங்களை மாதிரி போலிப்படை இல்லை, இது புலிப்படை. உங்களை போல் புலிப்படம் போட்டுக்கிட்டு நாங்கள் போலி வேலை செய்யலை. நாங்கள் யானையை போட்டுக்கொண்டு புலியாக உருமுவோம், புலியாக சீருவோம். அதை முதல்ல நீங்கள் உணரணும். இந்த வாட்சாப்பு வேலை, பற்ற வைக்கிற வேலை, கொடுக்கு பிடிக்கிற வேலை எங்கிட்ட ஆகாது. இதெல்லாம் ஏன்னு கேட்குறீங்களா? கூடுற கூட்டத்தில் உங்கள் தொண்டெல்லாம் காணாமல் போயிடும். சார், நீங்கள் இன்னும் தேர்தலையே சந்திக்கல இல்லையா? நாங்கள் தான் வருவோம்னு எப்படி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்கிறீங்க? சந்திரபாபு நாயுடுடைய மாமா தெரியுமா உங்களுக்கு? NTR கட்சி ஆரம்பித்து 9 மாதத்தில் ஆந்திராவை ஆண்டார். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரியுமா உங்களுக்கு? 11 மாதத்தில் கட்சி ஆரம்பித்து டெல்லி தலைநகரையே ஆண்டவர். எங்களுக்கு அந்த தகுதி வராதா என்ன? சொல்லுங்கள். மாபெரும் மக்கள் இதயங்களில் குடிகொண்டிருக்கிற தலைவர் விஜய் ஒரு தகப்பனை போல இன்றைக்கு வழிநடத்த காத்திருக்கிறார். சும்மா இல்லை. பாருங்க களம் எவ்வாறு அமைய இருக்கிறது என்பதை உங்கள் கண்களால் பார்க்க போகிறீர்கள். ஏதோ நாங்கள் வாய்ச்சாவடெல்லாம் பேசலை, வரலாறை பேசுகிறோம். இப்போ திமுகவும் அதிமுகவும் இதற்கு முன்னாடி செஞ்ச சில விஷயங்களை சொல்லி வந்து ஓட்டு கேட்க போறாங்க. நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறீங்க? 2 பேருமே பிராடுன்னு சொல்லி ஓட்டு கேட்க போகிறோம்.
நாட்டை கொள்ளையடித்தவர்கள்னு ஓட்டு கேட்க போகிறோம். இந்த நாட்டை சுரண்டி கொளுத்தவர்கள்னு ஓட்டு கேட்க போகிறோம். 2 ஆட்சியிலும் தமிழர்களை கொன்றவர்கள் அப்படின்னு ஓட்டு கேட்க போகிறோம். இவங்க தாமிரபரணி படுகொலை, அவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு படுகொலை. அவர்கள் சிதம்பரம் பத்மினி படுகொலை, இங்கே 7864 படுகொலை 4.25 வருஷத்தில். பேசுவோம். 33 ஆணவ படுகொலையை பற்றி பேசுவோம். இந்த ஆட்சி அலங்கோலம் ஆட்சிக்கு சாட்சி அது. 39 கற்பழிப்பு கொலைகள் நடந்திருக்கு இந்த மண்ணில். பேச போகிறோம். முதல்வர் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நாங்க ரொம்ப சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட 4.5 வருஷமா, எங்களோட ஆட்சியை ஒரு கொம்பனாலும் வந்து குறை சொல்ல முடியாதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த போக்சோ வழக்கு இருக்குல்ல, 9 போலீஸ்காரன் சிக்கியிருக்கிறேன் உங்கள் ஆட்சியில். வெக்கமா இல்லை? பாலம் அடிச்சுக்கிட்டு போய் ஆத்தோட ஆத்தா போயிடுச்சு. வெக்கமா இல்லை? பலாயிரம் கோடிகளை கொள்ளையடித்த கும்பல் நீங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. அதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க இல்லையா? எல்லாத்தையும் காட்டுவாங்க. வெளியில வந்து கொள்ளையடிச்சதற்கு ஆதாரம் இருந்தா நீங்க பொருளாதார குற்றப்பிரிவு KN நேருவை ஏன் கைது பண்ணணும்னு சொல்லி இடி வந்து, அதாவது மோடி அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செந்தில் பாலாஜியை கைது பண்ணி உள்ள வச்சது 2 வருஷமா உள்ள இருந்தாரு. அது அவர் ஊழல் பண்ணலையா, அவருக்கு கீழே இருந்தவங்க ஊழல் பண்ணதுனால தவறுதலாக இவர் வந்து போகிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வசூல் செஞ்சதா? நான் தலையிட மாட்டேன், நீங்க எல்லாம் வசூல் பண்ணி கொண்டாந்து நான் இங்கே கொடுக்க சொல்லணும் அங்கே கொடுங்கன்னு சொல்றது ஒரு புதுவிதமான கொள்ளை. அப்படித்தானே? ரொம்ப சூப்பர். கொள்ளைவாதிகள் தான் இங்கே இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தில்லுமுள்ளு கட்சியை, திராவிட மாடல் என்கிற திருட்டு மாடலை அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தேவை இன்றைக்கு அன்றாடங்காட்சி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் செய்ய போகிறோம் நாங்கள். காலம் கனிந்து கொண்டிருப்பதை கண்களால் பார்க்க போறீங்க. ஒரே ஒரு செய்தி தான். விஜயை பார்க்க வந்த கூட்டம் இலவச பேருந்தில் வந்தது. விஜய் அவர்களுடைய மாநாட்டை காண வந்த கூட்டம் நீங்க கொடுத்த 1000 ரூபாயில செலவழிச்சிட்டு வந்தது. புரிஞ்சுக்கங்க. ஆக ஈரோடை மாநகரம் ஒரு மாபெரும் வெற்றி விழாவை கொண்டாடியதற்கு பிறகு அடுத்த விழா இருக்குல்ல, எங்களுக்கு அறிவிக்கிறோம். 28ஆம் தேதி சேலம் மாநகரம் குலுங்க இருக்கிறது. சிறப்பானதொரு மாநாடாக, பொதுக்கூட்டம்னு அறிவிக்கிறாங்க, அது மாநாடாகவே அமைஞ்சு போகுது. மக்கள் சக்தியால் மாநாடாக மாற இருக்கிறது. மாங்கனிக்கு பெயர் போன சேலம் மாவட்டத்தில் மக்கள் தலைகளாக பார்க்க இருக்கிறீர்கள். தகவல் வந்து கொண்டிருக்கிறது. குறைந்தது 5 லட்சம் பேர் கூட போகிறாங்க. காலம் வெல்லும், அதை நேரம் சொல்லும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.